அம்பத்தூர் கோல்டன் காலனி முதல் மெயின் ரோட்டில் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் முறிந்து சாலையில் விழுந்ததால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசனிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பிரகாஷ். சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலம் 89வது வார்டில் கோல்டன் காலனி என்ற பிரதான சாலையில் சுமார் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் ஒன்று இன்று காலை சுமார் 11:40 மணி அளவில் அந்த சாலையில் எதிர்பாராத விதமாக அதிக சத்தத்தோடு திடீரென்று இந்த மரம் சாய்ந்துள்ளது. இந்த மரம் சாய்ந்தது அந்த சாலையில் முக்கியமான போக்குவரத்து எல்லாம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மரம் சாயும் பொழுது அந்த மரத்து எதிரே இருந்த தனியார் மருத்துவமனை மீது விழுந்துள்ளது. அந்த மருத்துவமனை பெயர் பலகை, சொகுசு கார், 2 இருசக்கர வாகனங்கள் மீது விழுந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சுமார் 6 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அந்த பகுதி மக்கள் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளன்று மிகப்பெரிய சோதனையில் ஆழ்ந்துள்ளனர். குறிப்பாக அந்த சாலையில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இன்று அரசு விடுமுறை என்பதால் மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். அந்த மருத்துவமனையில் கூடிய ஊழியர் ஒருவர் நம்மிடம் நேற்று இரவு அந்த மரம் விழுவதற்கு முக்கிய காரணம் அந்த மரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கட்டிடத்தின் ஊழியர்கள் நேற்று இரவு இரவாக அந்த மரத்தை சுற்றி ஜேசிபி இயந்திரம் மூலமாக அந்த வேரை முழுவதுமாக தோண்டி எடுத்ததாகவும் அதனால் அந்த வேர் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டதால் மரத்தின் வேர் மண்ணில் பிடிப்பு இல்லாமல் திடீரென்று இந்த மரம் சாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகள் அந்த தனியார் கட்டிடத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரகாஷ், முழுமையான விவரங்களை தந்தமைக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.